ஹலோ ஹாய்ங்க. சாரியில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சூப்பராக ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பழைய சாப்பாடு சாப்பிடணும்னா நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்ற எந்த ஃபுட்டுனாலும் நம்ம அப்போவே செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் பழைய சாப்பாடு சாப்பிடணும் ஒரு கிரேவிங்ஸ் வந்தால் நீ ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த கருவாடு தொக்கு அல்டிமேட்டாக இருந்தது. அதாவது இது கருவாடு தொக்கு இல்லை, ப்ரான் தொக்கு. எப்பவும் போல் கருவாடுக்கு பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி பூண்டு நச்சு போட்டுட்டு இந்த ப்ரானை சுடுதண்ணியில் நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் அப்புறம் வீட்டில் இருக்கிற மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணப்போ அந்த தொக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ப்ரான் தொக்கு சாப்பிட்டதில்லை. இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செஞ்சீங்கன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பழைய கஞ்சி, பசும்பால், தயிர் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு. இப்படி தான் சாப்பிட்டோம்.